இலவச திட்டங்களுக்காக செலவிடும் பணத்தை முதலீடாக கொண்டு நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என கூறியுள்ள நாம் தமிழர் சீமான், இலவசங்களை கொடுத்து ஏமாற்றும் நாடு பொருளாதாரத்தில் சிதைந்து சீரழிந்து போகும் எனவும், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் போன்ற நாடுகளைப் போல் மிகப்பெரிய புரட்சியை எதிர்காலத்தில் தமிழ்நாடு சந்திக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இலவசத்தால் இந்த நாடு வளர்ந்தது, அரையங்களும் வளர்ச்சி அடைந்தது என்று காட்ட முடியுமா? ஒரு நாட்டில் தரமாக, சரியாக, சமமாக இருந்திருக்க வேண்டியது என்ன? கட்டணம் இல்லாமல் கல்வியும் மருத்துவமும் தான். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர் தான். இது மூன்றும் ஒரு விற்பனை பண்டமாக மிக உயர்ந்த லாபம் ஈட்டும் சந்தை பொருளாக மாறிவிட்ட நாடு. அது நாடு என்று சொல்வதா அல்லது சுடுகாடு என்று சொல்வதா? ஒரு வேலை, உழைப்பு, ஊதியம், வாழ்க்கை, வருவாய் வாழ்க்கை, இப்படிதான் ஒரு நாட்டை ஒரு தலைவன் கட்டமைக்கணும். இங்கே வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய்க்கு பதிலாக இலவசம், ஃப்ரீ ஸ்கீம், அரிசி, பருப்பு, எண்ணெய், வேட்டி, சேலை, 8000, 10,000, கடைசியா வாழ்க்கை இல்லை. இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நேபாளில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு யாராவது உறுதியை சொல்ல முடியும்? மிகப்பெரிய கலவரத்தை இந்த நிலம் சந்திக்கும். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை, புரட்சியை சந்திக்கும். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க போறவன் உன் மகன்தான் என்பதை நீ மனசில் வச்சுக்க.